அனைவருக்கும் வணக்கம். ஊரார் நெல்லை உலர்த்தினால் எலி தன் வாளை உலர்த்துமாம் என்பது போல் என் பங்கும் பாரதியலுக்கு உண்டு. ஆலை இல்லாத ஊரின் இழுப்பை பூ நான், பூக்களோடு சேர்ந்த நார் என்றெல்லாம் தன் உயரத்தை குறைத்து கூறினும், ஏழுமலைக்கு அப்பால் இருக்கும் வெங்கடாஜலத்தை போல் தன் அறிவு உயரத்தால் மேன்மேலும் உயர்ந்து வளர்ந்து கொண்டிருக்கும் வெங்கடாஜலபதி அவர்களுக்கு என் வணக்கம். பல அதிகமான ஐயா பேச தொடங்கும் பொழுது சொன்னாரு, சலபதி அவர்களுக்கு 2 மடங்கு வயது உள்ளவர்களும் அவருக்கு இணக்கமாக அவர் சொல்றதை கேட்டு நடப்பாங்கன்னு. அவர் அவரோட வயதை விட 2 மடங்கு இளையவர்களும் அவருக்கு பெருந்திரளான ரசிகர்கள் இருக்கிறார்கள் என்பதையும் நான் இங்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். அவர்களின் பிரதிநிதியாகத்தான் நான் பேச வருகிறேன். இந்த மாதம் தொடக்கத்தில் சலபதி ஐயாவுக்கு சென்னையில் ஒரு பாராட்டு விழா எடுத்தாங்க. அந்த விழாவில் பேசின அண்ணன் அருண் பிரசாத் அவர்கள் சலபதி பற்றின உரையை முடிக்கும் பொழுது பாரதியோட ஒரு வரியை மேற்கோள் காட்டி முடித்தார். என்ன வரினா, மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் சொல்வதிலோர் மகிமை இல்லை, திறமான புழமையெனில் வெளிநாட்டோர் அதை வணக்கம் செய்தல் வேண்டும் அப்படின்னு. அந்த புள்ளியிலிருந்து நான் இந்த உரையை தொடங்கினா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். 1994 ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்ட ஆய்வை முடிச்ச சலபதி அவர்கள் அங்கிருந்து வேலைக்காக தமிழ்நாடு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட நெறியாளர் பணிக்கர் அவர்கிட்ட சொல்லும் பொழுது அவரும் அதிருப்தியாக தான் இருந்தார். ஏன்னா தமிழ்நாடு அப்படிங்கிறது வரலாற்று துறையில் மிகவும் ஒரு இருண்ட மாநிலமாக பார்க்கப்பட்ட சூழல். சரியாக சொல்லணும்னா 1954 த வண்டர் தட் வாஸ் இந்தியா அப்படிங்கிற புத்தகத்தில் எழுதின ஏல் பாஷம் அவர்கள் அந்த நூலோட இண்டெக்ஸ்க்கு செலவிட்ட பக்கத்தை விட தமிழ்நாட்டை பற்றி எழுதின பக்கங்கள் மிக குறைவு. அந்த அளவுக்கு தமிழ்நாடு ஒரு இருண்ட மாகாணமாக இருந்த ஒரு பிரதேசத்துக்கு எதிர்காலத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று அறிஞராக திகழப்போகிற ஒருவர் அங்கே பணி செய்ய போகிறார் அப்படின்றது நிச்சயமாக KM பணிக்கருக்கும் மிகவும் வருத்தமாக தான் இருந்திருக்கும். ஆனால் அந்த வருத்தத்தை தாண்டி சலபதி அதை சீர் செய்யறதுக்கான பணிகளை அவர் முனைவர் பட்ட ஆய்வு பதிவு செய்யறதுக்கு முன்னாடியே தொடங்கிட்டார். 1980களிலிருந்து மிக 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 துரிதமாக தன்னோட பணிகளை எதை நோக்கி நகர்த்தணும் அப்படிங்கிற மிக தெளிந்த பார்வையோட சலபதி அவர்கள் முன்னெடுத்து நகர்ந்து கொண்டு போயிட்டு இருந்திருந்தார். இதை நீட்சியாக பார்க்கும் பொழுது சலபதியோட ஒவ்வொரு பணிகளுமே இந்த இருண்ட மாகாணத்தோட வரலாறை கொஞ்சம் கொஞ்சமாக விளக்குக்கு பவுடர் பூசி இந்த பித்தளை ஜாமானை எப்படி விளக்கி அதோடைய உண்மையான நிறத்தை எடுத்து கொண்டு வருவாங்களோ ஒரு பழைய பித்தளை ஜாமானை, அந்த மாதிரி தமிழ்நாட்டுடைய கடந்த 200 ஆண்டு வரலாற்றை மீட் எடுக்கிறதுக்காக ஒவ்வொரு பகுதியையும் ஒவ்வொரு ஆவணம் காப்பகமாக போய் ஒவ்வொரு நூலகமாக போய் ஒரு கட்டத்தில் அவர் எழுதவே செஞ்சிருக்காரு. அங்கே இருக்க தூசி தட்டி தான் உடல்நிலை எவ்வளோ மோசமாக போச்சு அப்படிங்கிற அளவுக்கு அவருக்கு அந்த ஆவண காப்பகத்துக்கு தாமஸ் ட்ரவுட்மன் பற்றி எழுதும் போது சலபதி சொல்லுவார், தாமஸ் ட்ரவுட்மன் திராவிட சான்ற புத்தகம் எழுதும் பொழுது அந்த நூலகத்திலேயே தன்னோட மொத்த வாழ்க்கையும் கழிந்தாலும் சரி அப்படின்னு இருந்த அளவுக்கு அந்த ஆவணங்கள் மேலே அவ்வளோ காதல் கொண்டு திகழ்ந்தவரை தாமஸ் ட்ரவுட்மனை சொல்லுவார். அதை விட பல 100 மடங்கு பல ஆவணங்களை அரிய ஆவணங்களை எடுத்து நமக்கு கண்முன் காமிச்சவர் சலபதி. நான் இந்த சலபதியோடைய இந்த பணியிலிருந்து நான் தொடங்கலான்னு நினைக்கிறேன். 2ஆம் உலகப்போர் தீவிரமடைந்த காலத்தில் 2.5 ஆண்டுகளுள் 1,00,000 மைல்கள் பயணித்து நூற்றுக்கணக்கான புகைப்பட கலைஞர்களால் ஒளிகூட்டி எடுக்கப்பட்ட 50,000 அடி நீளம் உள்ள படச்சுருள்களை 4 கண்டங்கள் தேடி அலைந்து சேகரித்து 12,000 அடி நீளத்திற்கு கத்தரித்து பெரும் உழைப்பு கோரும் மகாத்மா காந்தியின் ஆவணப்படத்தை உருவாக்கிய AK செட்டியார் அவ்வாவணப்படத்தை எங்கனும் உருவாக்கினார் எனும் நூல்தான் இந்த ட்ராக்ஸ் ஆஃப் தி மகாத்மா, தி மேக்கிங் ஆஃப் அ டாக்குமெண்ட்ரி. அதாவது தூங்கு மூஞ்சி மாகாணம்னு சொல்லப்பட்ட ஒரு மாகாணத்தில் இருந்த ஒருத்தர் எப்படி இவ்வளவு தூரம் பயணிச்சு மகாத்மா காந்தின்னு சொல்லப்படுற தேசப்பிதாவுடைய ஆவணப்படத்தை உருவாக்குறதுக்கு எவ்வளவு மெனக்கெட்டார் அப்படிங்கிற ஒரு நூலை எடுத்து தமிழ்ல சலபதி பதிப்பிச்சது ஒரு முதல் வினைன்னு எடுத்து, அதற்கப்புறமா அந்த நூலை பெருவாரியான மக்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு AK செட்டியார்ன்ற ஒரு மனிதர் இருந்தார்ன்ற தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆங்கிலத்தில் அவர் முன்னர் பணி செய்த மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் இருக்க ஒரு பேராசிரியரை கொண்டு மொழிபெயர்த்து AK செட்டியார் பற்றி கிடைக்கிற குறிப்பெல்லாம் அங்கொன்னும் இங்கொன்னுமா துண்டு துண்டாக கிடைக்கும். அதெல்லாம் தேடி எடுத்து சேகரித்து AK செட்டியார் அப்படிங்கிற ஒரு ஆளுமை சித்திரத்தை உருவாக்கி அந்த நூலை 2006 ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து அறிமுக குறிப்போடு கொண்டு வந்தார். அப்போதான் AK செட்டியார்னு ஒருவர் இவ்வளோ பெரிய ஒரு ஆவணப்படத்தை உருவாக்கி இருக்காரு, அதுக்கு பின்னாடி இவ்வளோ பணிகள் நடந்துச்சு அப்படிங்கிறது வெளியுலகம் பார்க்க ஆரம்பிக்குது. சலபதி என்ற ஆள் நம்ம ஒவ்வொரு கோணத்தில் ஐயா சொன்ன மாதிரி தமிழ் புலத்தில் அவர் தொடாத புலங்களே கிடையாது. தமிழ்நாட்டில் எந்த துறை எடுத்தாலும் சலபதியோட பேர் அங்கங்கே எட்டி பார்த்துட்டு போயிட்டே இருக்கும்.
அப்படி பார்க்கும் பொழுது நான் இந்த முழு உரையை எப்படி பார்க்கலாம்னு நினைக்கிறேன்னா, தமிழ் அப்படிங்கிற ஒரு சின்ன பகுதியை எப்படி உலகெங்கிலும் கொண்டு சேர்க்கறதுக்கு ஒரு பிரதிநிதியா அவர் திகழ்ந்தாரு அப்படிங்கிறது தான் இந்த உரையோட மையம். சலபதிக்கு இலக்கிய மொழிபெயர்ப்புகள் மீது சின்ன வயசுல இருந்தே அலாதியான ஆர்வம் இருந்துச்சு. அவருடைய 20 வயசுல பாரதிதாசனுடைய அமைதி அப்படிங்கிற ஊமை நாடகத்தை டிராங்குலிட்டி அப்படின்னு மொழிபெயர்க்கிறார். அதுக்கப்புறம் பல சங்க பாடல்களை மொழிபெயர்த்திருக்காரு. அதுக்கப்புறமா ஆண்டாள் பாசுரங்களை மொழிபெயர்த்திருக்காரு. ஆனா பாப்லோ நெருடாவோட கவிதைகள் அவர் மொழிபெயர்த்து அது துயர்மிகு வரிகளை இன்றிரவு நான் எழுதலாம் அப்படிங்கிற ஒரு நூலா வெளிவந்த மாதிரி பல மொழிபெயர்ப்புகள் அவரோடது வெளிவரல. குறிப்பா சேரனோட கவிதைகள் அவர் அதிகம் மொழிபெயர்த்திருக்காரு. இந்த மாதிரி பல முக்கியமான மொழிபெயர்ப்புகள் இருக்கு. ஆனா சங்க பாடல்கள் மொழிபெயர்ப்புகளை அவர் ஐயா முன்ன சொல்ல மாதிரி இல்லை தங்கப்பா அவர்களுடைய நட்பின் மூலம் வெளிக்கொண்டு வர ஒரு வாய்ப்பு கிடைச்சது. தங்கப்பாவுடைய எழுத்து ஆளுமையும் மொழிபெயர்ப்பு திறத்தையும் சலபதி ஒரு இடத்துல இப்படி சொல்றாரு. அவருடைய தமிழ் உரைநடையிலும் ஆங்கில கவிதை நடையிலும் எனக்கு தீரா காதல். பழந்தமிழ் பாடல்களை அனாயாசமாகவும் அழகாகவும் அவர் மொழிபெயர்ப்பார். ஆனால் அவருக்கு உலகியல் தெரியாது. எனவே அவருடைய மக்கள் தொடர்பு அதிகாரியாக என்னை நானே அமர்த்தி கொண்டேன். தங்கப்பாவின் மொழிபெயர்ப்புகளை தட்டச்சிட்டும் மூலத்தோடு ஒப்பிட்டும் அவருடனே கலந்து பேசி மெருகேற்றியும் 20 ஆண்டுகள் வெவ்வேறு பதிப்பகங்களுக்கு கையெழுத்துப்படியே அனுப்பி வந்தேன். போன வேகத்தில் அது திரும்பி வந்துவிடும். அக்கால சூழல் அப்படி. இந்த தொடர்ச்சியா அந்த பாடல்களை மெருகேற்றி எடிட் பண்ணி திருப்பி அனுப்பிக்கிட்டே இருக்கிற முயற்சியில சலபதி ஈடுபட்டு இருக்காரு. 2010 இந்த வாய்ப்பு கிடைக்குது நினைக்கிறேன். 2010 பென்குயின் பப்ளிகேஷன் மூலமா ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்குது. இத மேனுஸ்கிரிப்டை படிக்கிற அரவிந்த் கிருஷ்ண மெஹ்ரோத்ரா பார்த்தோன்னு கேட்ட முதல் கேள்வி, யார் இந்த தங்கப்பா? இத்தனை நாளா எங்க அவர் இருந்தாரு? யார் இவரு அப்படின்னு அதிர்ந்து போனார். இந்த 2010 இந்த நூல் வெளியானது இல்லையா, 2012 ஆங்கில பிரிவில் சாகித்ய அகாதமி மொழிபெயர்ப்பு விருது இந்த நூலுக்கு கிடைச்சது. இந்த நூலை ஆங்கிலத்தில் கொண்டு வரும்போது சலபதி 36 பக்கம் முன்னுரையோட கொண்டு வருவார். அது பிரம்மாண்டமா இருக்கும். அந்த நூலை வாசிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய திறப்பா இருக்கும் அந்த 36 பக்கம் முன்னுரை. ஸோ இவர் 2024 சாகித்ய அகாதமி வாங்கினது ஒரு ரொம்ப நாள் கழிச்சு எப்பயோ நடக்க வேண்டிய ஒரு காரியம் நடந்தது. ஆனா பல பேர் சாகித்ய அகாடமி விருது வாங்குறதுக்கும் தமிழ் சூழல்ல திறமான எழுத்துக்கள்னு அடையாளம் கண்டு பல பேரோட உழைப்புக்கு பின்னாடி சலபதி இருந்திருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். தமிழ் புலத்துல இருந்து சர்வதேச அரங்கிற்கு நான் முன்ன சொன்ன அந்த மொழிபெயர்ப்பு விருது ரொம்ப சாதாரணமாகவும் எடுத்துக்க கூடாது. ஏன்னா கிட்டத்தட்ட 17 வருஷம் கழிச்சு ஒரு தமிழ் நூலுக்கு ஆங்கில மொழிபெயர்ப்பு பிரிவில் சாகித்ய அகாடமி விருது கிடைச்ச நூல் அது. அதனால அது அவ்வளோ எளிமையான நூல் விருதும் கிடையாது. தமிழ் புலத்திலிருந்து சர்வதேச அரங்கிற்கு செல்லும் திறமுள்ள எழுத்துக்களை இனங்கண்டு அவற்றை சலிக்காமல் செப்புனிட்டு மேடையேற்றுவதோடு சிக்காகோ மற்றும் அமெரிக்கா வீதிகளிலிருந்து மதுரை மாநகரின் கூடுதல் சந்துகளுக்குள் ஆய்வு உதவி கோருபவர்களுக்கும் சலபதி பெருமான் இல்லை என்று சொல்வார் இல்லை. ஒருபுறம் நாவுக்கரசர் தேவாரத்தின் தாக்கத்திலிருந்து அவனுக்கே பிச்சனானேன் என்பார். மறுபுறம் ஸ்டீஃபன் ஜே கோல்ட் கட்டுரை முழுவதையும் எழுத்து பாடமாக ஒப்புவிப்பார். ஒருபுறம் மருத்துவ அகராதி தந்த மேதை என்று டிவி சாம்பசிவம் பிள்ளை பற்றி மணிக்கணக்காக பேசுவார். மறுபுறம் இபி தாம்சனின் மார்க்சிய எழுத்துருப்பங்களை பட்டியலிடுவார். இவர் எதை பத்தி பேசுவார், எங்கிருந்து மேற்கோள் எடுப்பாருன்னு நம்மளால அடுத்த கணத்துல இருந்து யூகிக்கவே முடியாது. பரமசிவன் எழுதின அறியப்படாத தமிழகம் நூலை நம்ம அனைவருமே அறிஞ்சிருப்போம். பரமசிவன் ஐயா மறைந்தப்போ காலச்சுவட்டில் சலபதி ஐயா ஒரு அஞ்சலி கட்டுரை எழுதினார். அறியப்படாத தமிழகம் அறியப்படாத கதை அப்படிங்கிற ஒரு கட்டுரை. அந்த கட்டுரையோட முதல் வரியில பரமசிவனை தனக்கு யார் அறிமுகப்படுத்தி வச்சா அப்படின்னு சொல்லுவார். அவர் பரமசிவன் அவருடைய ஒரு மாணவர். அவர் பார்னி பேட் அப்படிங்கிறவர். அவர் அமெரிக்காவை சார்ந்த மொழியியல் மற்றும் ஆந்த்ரோபாலஜிக்கல் ஃபீல்டில் இருக்க ஒரு ரிசர்ச்சர். அவருடைய படைப்புகள் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி அறியப்படாத தமிழகம் அப்படிங்கிற ஒரு நூல் வெளிவரத்துக்கு பின்னாடி அதோட முதல் பதிப்புக்கு பின்னாடி சலபதி தான் இருந்தார் அப்படிங்கிறது நம்ம முன்னாடி முதல்ல புரிஞ்சுக்கணும். அந்த நூல் உருவாக்கத்திற்கு பரமசிவன் ஐயா கூடவே உடன் அமர்ந்து அவர் சொல்ல 2-3 கட்டுரைகளை இவரே அடிச்சு அதுக்கப்புறமா அது நூலாகி பின்னாடி அது இவ்வளவு புகழ் பெற்றதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி சலபதி ஐயா தான் இருந்தார். இப்போ மறுபடியும் நான் பார்னி பேட்க்கு வரேன். பார்னி பேட் தமிழ் சூழலுக்கு ஒரு 2 முக்கியமான கொடைகளை கொடுத்திருக்காரு. என்னன்னா தமிழ் பேச்சு மொழி குறித்து 2 முக்கியமான ஆய்வு நூல்களை அவர் வெளியிட்டார். ஒன்று தமிழ் ஒரேட்டரி அண்ட் டிராவிடியன் எஸ்தெட்டிக் டெமோக்ராட்டிக் பிராக்டிசஸ் இன் சவுத் இந்தியா,
இன்னொன்று ப்ரொட்டஸ்டன்ட் டெக்ஸ்டுவாலிட்டி அண்ட் த தமிழ் மாடர்ன் பொலிட்டிக்கல் ஓரேட்ரி அண்ட் த சோஷியல் இமேஜினரி இன் சவுத் ஏஷியா. இந்த முதல் நூலோட முன்னுரையில் பார்னேபேட் சலபதி முதலான இந்திய தமிழக ஆய்வாளர்கள் எப்படி தனக்கு உதவி செஞ்சாங்க அப்படிங்கிற குறிப்பை சொல்லியிருப்பாரு. ஆனால் இரண்டாவது நூலுக்கு முன்னுரை எழுதுகிற அளவுக்கு காலம் அவருக்கு கருணை காட்டலை. பார்னேபேட் மறைந்திருப்பாரு. பார்னேபேட் மறைந்ததுக்கு அப்புறமா அவரோட நண்பர்கள்லாம் சேர்ந்து அந்த நூலை தொகுத்து கொண்டு வராங்க. அந்த நூலுக்கு சலபதி ஐயா பார்னேபேட் பற்றி ஒரு அறிமுக கட்டுரை எழுதியிருப்பார். அதில் தான் சொல்லுவார், பார்னேபேட்டை முதல்ல அவர் எங்கே சந்திச்சார் அப்படின்னா 1992 மதுரையில் தேவர் மகன் ரிலீஸ் ஆனப்போ ஒரு தியேட்டர் ஹாலில் வச்சு 2 பேர் சந்தித்து பேசிகிட்டு இருப்பாங்க. அங்கேருந்து அந்த கட்டுரை தொடங்கும். அப்போ தான் அரவிந்தன் ஐயா வந்திருக்காங்க. விரிவும் ஆழமும் அப்படின்னு சலபதிக்கு எடுக்கப்பட்ட நிகழ்வில் அரவிந்தன் ஐயா ஒரு கட்டுரை வாசிச்சிருப்பார். அந்த கட்டுரையோட நிறைவு பகுதி இப்படி முடியும். என்னென்னா, சுந்தர் ராமசாமி மட்டும் எனக்கு அஞ்சலி கட்டுரை எழுதினாருன்னா நான் இன்னைக்கே சாக தயார் அப்படின்னு சொன்ன ஒரு முக்கியமான புகழ்பெற்ற எழுத்தாளர் என்கிட்ட ஒரு அந்த வார்த்தை சொன்னார். அது கேட்டதுக்கு அப்புறம் சலபதி எழுதுகிற ஆளுமை சித்திரங்கள் எல்லாம் வாசிக்கும் பொழுதுதான் அது எவ்வளவு நிதர்சனமான வரி அப்படிங்கிறது எனக்கு அடிக்கடி வந்து போகும் அப்படின்னு சொல்லுவார். இந்த வரி, இந்த இடம் எனக்கு எப்போ ஞாபகம் வந்துச்சுன்னா, பார்னேபேட் பற்றின இன்ட்ரோடக்ஷனை வாசிக்கும் பொழுது ஒரு ஆளுமை சித்திரம் எப்படி எழுதணும் அப்படிங்கிறதுக்கான எல்லா இலக்கணங்களும் அதில் பொருந்து இருக்கும். ஒரு அயல்நாட்டு அறிஞர் தமிழ் சூழலுக்கு தமிழ் பேச்சு மொழி குறித்து ஆய்வு செஞ்சு எழுதியிருக்காரு. அவரை குறித்தும் அவர் வாழ்க்கை குறித்தும் அவருடைய நூல் குறித்தும் அவர் மறைந்த பிறகும் அந்த நூலை எடிட் பண்ணி தமிழ் சூழலுக்கும் ஆங்கில சூழலுக்கும் இங்கே இருக்க இந்த தமிழ் பேச்சு மொழி பற்றின வரலாறு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அந்த நூலுக்கு மிக அருமையாக மெனக்கெட்டு இந்த நூலை கொண்டு வந்திருப்பாரு. அதெல்லாம் பெரிய விஷயம். இவர் மட்டும் இல்லை, பார்னேபேட் நான் சொன்னது வெறும் ஒற்றை உதாரணம் தான். செவில்ராட், பவானி ராமன், ஸ்டுவர்ட் பிளாக்பர்ன், ஷாஷா எப்லிங், டேவிட் ஷுல்மன், தாமஸ் ட்ரவுட்மேன் அப்படின்னு நீண்டு கொண்டே போகிற ஒரு பெரும் அயல்நாட்டு அறிஞர்களோட பட்டியலுக்கு சலபதி தான் ஒரு ஐடி கார்டு மாதிரி. தமிழ் நிலத்தில் இருக்க ஒரு எல்லை பகுதியை தொடரணும்னா கூட சலபதியோட ஒற்றை கட்டுரையை அவங்க சைட்டேஷன் கொடுக்காம, ரெஃபரன்ஸ் காட்டாம ஒரு கட்டுரை எழுத முடியாது. அந்த மாதிரி எல்லா பகுதியும் அவர் தொட்டு பேசியிருப்பாரு. கிட்டத்தட்ட நான் எப்படி சொல்லலாம்னு நினைச்சேன்னா, சலபதி எனும் டோல்கேட்டிற்கு கப்பம் கட்டாமல் உள்ளே வர முடியாது என்ற அளவிற்கு தமிழகம் குறித்து எழுதி குவித்திருக்கிறார். சலபதி ஒரு பக்கம் தீவிர வரலாற்று சிந்தனை கொண்டவராக இருந்தாலுமே தமிழில் நடக்கிற இலக்கிய போக்குகள் குறித்து அவ்வப்போது கட்டுரைகள் எழுதுவார். இமயம் படைப்புகள் குறித்து அவர் எழுதின விமர்சனமாக இருக்கட்டும், அசோகமித்ரனுடைய ஒற்றன்ற நூல் ஆங்கிலத்தில் மோல் அப்படின்ற டிரான்ஸ்லேட் ஆகி வரும் பொழுது அதுக்கு எழுதின அவர் ஆஃப்டர்வர்ட் கட்டுரையாக இருக்கட்டும், சோ தர்மனுடைய கூகை நூல் ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பாகி வரும் பொழுது சோ தர்மனோட படைப்புலகம் குறித்து அவர் எழுதின அறிமுக கட்டுரையா இருக்கட்டும், இது எல்லாமே இலக்கியத்தின் மீது அவருக்கு இருந்த காதலை தாண்டி தமிழ் இலக்கிய நவீன சூழலை புரிந்து கொள்றதுக்கு தமிழ்நாட்டுக்கு வெளியே என்னெல்லாம் பிரயத்தனப்படணும் அப்படிங்கிற பணிக்கான ஒரு ரெப்ரசன்டேஷனா நம்ம புரிஞ்சுக்கலாம். 2016 இதே நாமக்கல் மாவட்டத்தை சார்ந்த நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச எழுத்தாளர் பெருமாள் முருகன் ஐயாவுடைய மாதொரு பாகன் நூல் சர்ச்சையான சமயத்துல வேர்ட்ஸ் மேட்டர், ரைட்டிங் அகெயின்ஸ்ட் சைலன்ஸ் அப்படின்ற பெண்குயின் பதிப்பகம் தொகுத்த சச்சிதானந்தன் அவர்கள் தொகுத்த இந்த நூலுக்கு ஹூ கில்ட் பெருமாள் முருகன் அப்படின்ற ஒரு கட்டுரை எழுதியிருப்பார். அந்த சூடு அடங்குற சமயத்துக்குள்ள சர்வதேச அளவுலையும் தேசிய அளவுலையும் இந்த விஷயம் வெளியே தெரியணும், தமிழ்ல இப்படி ஒரு போக்கு நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத வெளிப்படுத்துறதுக்கான எல்லா தீவிரத்தன்மும் அவருக்குள்ள இருந்துச்சு. அதன் வெளிப்பாடு தான் இங்க நடக்கிற இலக்கிய போக்குகளை உடனே ஆங்கிலத்துக்கு எழுதணும்னு அவர் நினைச்சது. இது ஒரு சின்ன உதாரணம் தான். நமக்கு கோழையின் பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு 2016 அந்த காலகட்டத்திலே பெருமாள் முருகன் ஐயா ஒரு கவிதை தொகுப்பு கொண்டு வந்திருப்பாங்க. அது சென்னையில் வச்சு வெளியீடானது, தில்லியில் வச்சு வெளியீடானது. அந்த டெல்லியில் அந்த நூல் வெளியீடான சமயத்தில் அவர் பேசின அந்த அறிக்கையை க்ரோயிங் அவுட் ஆஃப் த குக்குன் அப்படின்னு சலபதி ஐயா மொழிபெயர்த்திருப்பாரு. இந்த நூல் அந்த காலகட்டத்தில் தி ஒயர் உட்பட நிறைய ஆங்கில இணைய இதழ்களில் பரபரன்னு பதிவாச்சு, பல பேரால் ஷேர் பண்ணி படிக்கப்பட்டுச்சு. ஸோ அந்த அளவுக்கு தமிழ் இலக்கிய சூழலை வெளியே காட்டணும் அப்படிங்கிறதுல அவருக்கு பரபரப்பு இருந்தது நம்ம புரிஞ்சுக்க முடியுது. பல அதிகமான ஐயா வந்திருக்காங்க, வைக்கம் போராட்டம் பற்றி மிக முக்கியமான ஒரு நூல் எழுதியிருக்காங்க. அவங்க எழுதின கட்டுரைகளை தி ஹிந்துவில் த பெரியார் த ஹீரோ ஆஃப் வைக்கம், எ ஸ்ட்ரகிள் அகெயின்ஸ்ட் சோஷியல் ஆர்த்தடாக்ஸி முதலான முக்கியமான கட்டுரைகளை தன் உடனிருக்க வேறு சில ஆய்வாளர்கள் எழுதினாலும் அதை இந்தியா முழுக்க தெரிஞ்சுக்கணும், உலகம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத எந்த ஒரு பாரபட்சமும் பார்க்காம வேற ஒருத்தர் எழுதுனது தானே அப்படிங்கிற எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அவர் டிரான்ஸ்லேட் பண்ணி உடனே கொண்டு வரதா இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு பெரும் ஆளுமைக்கான ஒரு சின்ன சின்ன குணங்கள் என்னால் புரிஞ்சுக்க முடியுது. இந்திய சிறுகதைகள், கவிதைகள், நாவல் இந்த மாதிரியான புனைவு இலக்கியங்கள்
இந்தியாவில் இருக்க வேற்று மொழியிலையும் இல்லை இந்தியாவுக்கு அப்பாற்பட்ட வேற்று மொழியிலையும் மொழிபெயர்ப்பாகிறது ரொம்ப சாதாரண விஷயமா பார்த்துக்க முடியுது. அபுனைவு புத்தகங்கள் கூட மொழிபெயர்ப்பாகி போகுது. ஆனால் ஒரு ஆய்வு கட்டுரை இந்தியாவில் இருக்க இன்னொரு மொழிக்கு மொழிபெயர்ப்பாகி போகிறது நான் சலபதி விஷயத்துல கண்கூடா பார்த்தேன். அவர் எழுதின அந்த காலத்தில் காப்பி இல்லை அப்படிங்கிற அந்த கட்டுரை தமிழகத்தே காப்பியோட சம்ஸ்காரிக சரித்திரம் அப்படின்னு மலையாளத்தில் மொழிபெயர்ப்பானதாக இருக்கட்டும். அப்புறம் இந்த மாதிரி நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். ஒரு ஆய்வு கட்டுரை இன்னொரு மொழிக்கு அதுவும் இந்தியாவுக்குள்ள இருக்க வேற்று மொழிக்கு மொழிபெயர்ப்பாகி வாசிக்கப்படுது. அதற்கு ஒரு தனி வாசகர் வட்டம் உருவாகிறதெல்லாம் சலபதின்ற ஒரு ஆய்வறிஞருக்காக மட்டும்தான் உருவாகும்னு நான் நினைக்கிறேன். கல்கியின் பொன்னியின் புதல்வர், கல்கி குறித்து எழுதின வாழ்க்கை வரலாற்று நூல்ல பொன்னியின் புதல்வர் பத்தி ஒரு மணி நேரம் ஆங்கிலத்தில் பேசி வச்சிருக்காரு. இது ஒரு உதாரணம் தான். இதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்க புதுமை பித்தனை பத்தி அவர் ஒரு மணி நேரம் பேசி வச்சிருப்பார். பாரதி பத்தி எடுத்துனா 2 மணி நேரம் பேசி வச்சிருப்பாரு. ஏன் ஆங்கிலத்தில் பேசி வைக்கணும்? சலபதி ஒரு தடவை நேர்முகமா ஒரு தடவை சொல்லும் போது சொன்னாரு, இதை பின்னாடி பல இடங்கள்லயும் ஒரு பதிவு பண்ணியிருக்காரு. தமிழ்நாடு தூங்குமூஞ்சி மாகாணம்னு எல்லாராலும் சொல்லப்பட்டாலும் தமிழ்நாடு குறித்து அதிகமான நூல்கள் ஆங்கிலத்தில் வெளிவராதது. அப்புறம் இந்திய வரலாற்றுல தமிழ்நாட்டுக்கு மிக குறைவான பக்கங்கள் ஒதுக்கப்பட்டதுக்கு காரணம் என்னன்னா, தமிழ்நாடு குறித்து ஆங்கிலத்தில் தமிழர்கள் அதிக நூல்கள் எழுதலை, நிறைய ஆவணங்கள் எழுதலை. இதை பண்ணுவதன் மூலமாகத்தான் நாம இந்த அங்கீகாரத்தை திரும்ப பெற முடியும்னு ஒரு தடவை சொன்னார். அதை அவருடைய எல்லா படைப்புகளையும் நம்ம பார்க்கலாம். பாரதியின் காப்புரிமை தொடர்பான நூல், இது ஆங்கிலத்தை ஹூ ஓன்ஸ் தட் சாங் த பேட்டில் ஃபார் சுப்பிரமணிய பாரதிஸ் காப்பிரைட் அப்படின்னும், தமிழ் கலைக்களஞ்சியத்தின் கதை அதிகமான ஐயா சொன்னாங்க. இந்த நூல் த பிரீஃப் ஹிஸ்டரி ஆஃப் அ வெரி பிக் புக் த மேக்கிங் ஆஃப் த தமிழ் என்சைக்ளோபீடியா அப்படின்னும், முதல்ல இந்த 2 நூல்களும் தமிழ்ல வெளிவந்து பின்னாடி 3-4 வருஷம் இடைவெளி விட்டு ஆங்கிலத்தில் வெளியானுச்சு. ஆனா சலபதி ஐயாவுடைய ஆஸ்தான மனிதரான வஉசி குறித்து வந்த நூல் ஸ்வதேசி ஸ்டீம் முதல்ல ஆங்கிலத்தில் வெளியானது. இதுதான் முக்கியத்துவம். இங்கேதான் நான் சலபதியை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நான் எப்படி பார்க்குறேன்னா, இந்த நூல் முதல்ல யாருக்கு போய் சேரணும் அப்படிங்கிறதுல ஒரு மிக தெளிவா இருந்தாரு. அதன் மூலமா அதை நிரூபணம் செய்து விட்டு பிறகு இது தமிழில் வர வேண்டிய தேவையை அவர் உணர்ந்திருந்தாரு. இந்த நூல் பல விருதுகளை இப்ப வாங்கி குவிச்சிட்டு இருக்கிறது நம்ம எல்லாரும் பார்க்கிறோம். உலகின் முதல் குரங்கு வங்காளி குரங்கு அப்படின்னு நம்பிட்டு இருக்க வங்காளர்கள் கூட இதை தலையில ஏத்தி வச்சு இந்த புத்தகத்தை கொண்டாடுற அளவுக்கு இந்த நூல் பெருமையை ஈட்டி தந்திருக்குன்னா, தமிழ் சமூகம் என்றென்றைக்கும் சலபதிக்கு கடமைப்பட்டு இருக்க வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சுதந்திர போராட்டத்துல தமிழ்நாடு தூங்குமூஞ்சி மாகாணம் இல்லை அப்படிங்கிறத நிறுவனத்துக்காகவே தான் தினமும் தூங்காம ஆய்வு பணியை மேற்கொண்டு ஒவ்வொரு படைப்பா அவர் எழுதி கொண்டு வந்துட்டு இருக்காரு. இவருக்கு எத்தனை வணக்கங்கள் சொன்னாலும் தீராது. உண்மையிலே இது ஒரு வாழ்த்துறை கிடையாது, வியப்புரை. ஏன்னா நான் வாழ்த்துறை சொல்ற அளவுக்கு எவ்வளவு பெரிய ஆளும் கிடையாதுன்னு உங்களுக்கு தெரியும். நான் வெறும் முனைவர்பட்ட ஆய்வாளர். இந்த வாய்ப்பு எனக்கு எப்படி ஏற்பட்டுச்சுன்னு பெருமாள் முருகன் ஐயா எனக்கு கால் பண்ணப்போ சொன்னாங்க. சலபதி சார் தான் என்னை பேச சொன்னதா சொன்னாங்க. எனக்கு இது எப்படி பொருத்தப்பாட்டோட புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, அவன் அருளாலே அவன் தாள் பணிந்து என்கிற சிவபுராண வரிகளை நான் பொருத்தப்பாட்டா புரிஞ்சுக்கிட்டேன். சலபதி குறித்து பேச போகிற எல்லா ஆய்வாளர்களுக்கும் தோன்ற விஷயம் என்னன்னா, விரிப்பின் அகலும் தொகுப்பின் எஞ்சும். அதனால அவரை குறித்து பேசுறதுக்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்கும். ஆனா அதுக்கடுத்து இசை அறிஞர் இருக்காரு, அவரோட பாடல்களை கேட்க எல்லாரும் காத்திருக்கும். அதனால நான் இதோட இந்த உரையை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.